பழனிவேல் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. மீனா அம்மா இருந்துட்டு இங்க பாருடி, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஆச்சு, தனியா என்ன பண்றதுனே தெரியல, நீ கொஞ்சம் கிளம்பி வா. அங்க போய் என்னாச்சு அப்பாக்குன்னு மீனா அழுதுட்டே இருக்கா. இன்னும் முழிப்பு வரலடின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. கரெக்ட் டைமுக்கு சிஸ்டர் வந்து இந்த மெடிசின்ஸ் கொஞ்சம் வாங்கணும், இது செந்தில் இருந்துட்டு இங்க கொடுங்க நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த டைம்ல பாண்டியன் வீட்டுல வேற மளிகை கடைக்கு இன்னைக்கு லீவ் விட்டுடலாம், கிளம்புங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போலாம், அவங்களுக்கு நம்மள விட்ட யார் இருக்காங்க, பழனிட்ட வந்து நீ அந்த சரக்கு மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோ, அதுக்கப்புறம் வீட்டுல இங்க சுகன்யா எல்லாரும் தனியா தான் இருக்காங்க. பாண்டியனும் கோமதியும் ஹாஸ்பிட்டல் கிளம்புனோடனே சுகன்யா பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்க கிளம்பிட்டீங்க, இது வரைக்கும் பொட்டலம் கட்டுற வேலைன்னு பார்த்தா இப்போ வந்து மூட்டை தூக்குறதும் நீங்க தானா? ராஜி வந்து இதெல்லாம் கேட்டு உள்ள வரா. சுகன்யா இருந்துட்டு இங்க பாருங்க, நீங்க உங்க இஷ்டத்துக்கு கிளம்பி போறது, லேட்டா வர்றது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சுத்தமா. நான் நேத்தே உங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்படி எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இதுக்குதான் நான் இப்படி ஒருத்தர் கல்யாணம் பண்ணேனே எனக்கு இப்ப தெரியல. ஒழுங்கா உங்க அண்ணனுங்க பேச்சு கேட்டு பொழைக்கிற வேலையை பாருங்க. கரெக்ட் டைமுக்கு வந்து வெளியே வர சுகன்யா. அரிசி வேற குமார்ட்ட செய்கலே பாய் சொல்றது பார்த்து, ஓஹோ அப்ப இது புது திட்டமோ இவங்களோடதுன்னு மனசுலயே யோசிக்கிறாங்க. இங்க மீனா அப்பாவுக்கு வந்து முழிப்பு வந்துடுது. ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா மொத்த பாண்டியன் ஃபேமிலியும் அங்க நிக்குது. டாக்டர் வேற வந்துட்டு நீங்க ரொம்ப லக்கி, உங்களை வந்து பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. என்னோட அம்மா இருந்துட்டு, ஆமாங்க உங்களை ஹாஸ்பிட்டல் சேர்த்துனது மட்டும் தான் நானு, மத்தபடி உங்க பொண்ணும் மருமகனும் தான் உங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாமே செஞ்சாங்க பாருங்க.